வணக்கம் வணக்கம் வணக்கம். நான் உங்கள் கோவா தாத்தா. கோவா தாத்தா டைரியில் இன்னைக்கு என்ன பார்க்க போறீங்க? அதாங்க சினிமாங்க. நீங்க படுத்துற நிமிஷம் தாங்க முடியலையே. செலவழிக்கிறா செலவழிக்கிறே. ஆமா, இப்போ வந்து நம்ம தமிழ்ல வந்து இப்போ தமிழ் அதாவது என்ன சொல்ல வரேன்னா, இந்த ஹீரோக்கள் எல்லாம் இப்போ என்ன பண்ணுறாங்க, தெலுங்குங்கிற டைரக்டருங்களை தான் இப்போ நாடி போகிறாங்க. ப்ரொடியூசிங்லேயே அங்கே தான் வராங்க. இவங்க இப்படி தான் இப்படி தான் ஆயிடுச்சு. தமிழில் வந்து அந்தளவுக்கு இப்போ இல்லை, ப்ரொடியூசருங்க இல்லையா இல்லை எதனால அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் வந்து தமிழ் வந்து மைத்ரி மூவிஸ்னு, அதாவது ஆந்திராவில் மைத்ரி மூவிஸ்னு அவங்க வந்து இப்போது 12 படம் அவங்க ப்ராஜெக்ட் வச்சுருக்காங்க. 12 படம், அதுவும் சின்ன சின்ன படம்லாம் இல்லை, நல்லா பெரிய பெரிய படமே 12 படம் ப்ராஜெக்ட் வச்சுருக்காங்க. அதனுடைய இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் எவ்வளோ தெரியுமா? 5000 கோடி. இதை கேட்கும்போது ஏன் நம்ம தமிழ்நாட்டில் அவ்வளோ இல்லையா அப்படின்னு எனக்கு தோணுது. என்ன பழப்புது நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. ஆனால் இப்போ ஒரு சின்ன ஒரு உதாரணத்தை சொல்கிற கேளுங்க. அதாவது எப்படின்னா, இப்போது நம்ம தமிழில் இருக்கிற ஹீரோக்கள் எல்லாம் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா, இப்போ விஜய், அஜித், ரஜினி, இந்த மெயின் நல்ல பெரிய பெரிய ஹீரோங்க இவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, அவங்க டேட்ஸ் கொடுத்தாங்கன்னா பக்காவாக அந்த படத்தை முடிச்சுட்டு கொடுத்துட்டு தான் போவாங்க. அந்தளவுக்கு அவங்க வந்து பர்ஃபெக்ஷன் அந்தளவுக்கு இருக்குது. ஆனால் அதே தெலுங்குல எடுக்க போனீங்கன்னா இதை சொல்லவே தேவையில்லை. அவங்கக்கிட்ட ஒரு நாளும் ஒரு ஷூட்டு, அதாவது ஒரு ஷூட் எடுக்க போனோம்னா அதுக்கு கான்செப்ட் கேட்க போனோம்னா அவங்கக்கிட்ட பட வேண்டிய பாடு இருக்குது பாருங்க. அந்த டைரக்டருங்களுக்கும் அந்த ப்ரொடியூசர் ஒரு விட்டுருங்க, அவங்களுக்குள்ளேயே இருக்கிறதுனால அது எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுறாங்க. நம்ம என்ன வேலையா செய்ய போறோம், சும்மா பார்க்க போறோம், இருக்கட்டும், அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம். ஆனால் வந்து அவ்வளோ ஒரு ஷூட்டிங்க்கு அவங்கக்கிட்ட இம்சப்பட்டு தான் அது வந்து எடுக்கிறாங்க. அதில் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, அவங்கக்கிட்ட ஒரு ப்ளஸ் என்னென்னா, ஷூட்டிங்கில் எந்த ஒரு வேஸ்ட்டும் அவங்க கேஷே பண்ண மாட்டாங்க. நிறைய வந்து படத்துக்கு தான் நிறைய செலவு பண்ணுவாங்க. அப்புறமா தான் அவங்க பேமெண்ட்டு அது கம்மியில் இல்லை, கொடுக்க வேண்டிய பேமெண்ட்டை அதை நிதானமாக அவருக்கு கொடுத்து அவங்க வந்து அந்த படத்துக்கு தான் முக்கியம் கொடுப்பாங்க. அதே மாதிரி அந்த படமும் கரெக்டாக போகணும்னு சொல்லிட்டு அவங்க நினைப்பாங்க. அதாவது டேட்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கணும். சொன்ன டேட்ஸ் ஒரு 150 டேட்ஸ்னா ஒரு படம் முடிக்கிறதான்னா அந்த 150 டேஸ் தான். அதுக்கு மேலே போச்சுன்னா அது 1008 கேள்வி கேட்பாங்க. அந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு அந்த இண்டஸ்ட்ரி. அதனால் அதனால் அது அந்த மாதிரி அமைப்பாக வந்துடுச்சு. அதில் நல்ல ஒரு இப்போது படம்லாம் வந்து இப்போ தமிழில் எடுக்க போனீங்கன்னா படமே இல்லை. இந்த வருஷம் 3 படம் தான் பூஜை போட்டுருக்காங்க. இதை கேட்கும்போது ரொம்ப ரொம்ப வருத்தமாகுது. என்னத்துக்கு இப்படி டல்லாக இவங்க போடுறாங்கன்றது தெரியல. அதாவது எனக்கு எப்படி சொல்கிறதுனே தெரியல. இதில் வந்து இவங்க வந்து ஒரு வார்த்தை சொல்கிறாங்க தமிழில் வந்து அவங்களே அந்த ஹீரோக்களை வந்து ஃபுல் பேமெண்ட்டு அப்படி நான் வாங்கிறதுனால எங்களால் படத்துக்கு இன்வெஸ்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து எப்படின்னு தெரியல. ஆக மொத்தத்தில் தமிழ் சினி ஃபீல்டு கொஞ்சம் டவுன் தான். ஆனால் ஆந்திரா சினி ஃபீல்டு இது எக்ஸஸ் தான். இப்போ இருக்கிற நிலைமைக்கு இதை வந்து தூக்கி நிறுத்தணும், எப்படி பண்ண போகிறாங்கன்னு தெரில. அதில் வந்து அவ்வளோ இண்டஸ்ட்ரி நல்லா பக்காவாக இருக்குது. என்ன பண்ணுறது பார்ப்போம். எனக்கும் வருத்தமாக தான் இருக்குது. உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேங்க பாருங்கள். நம்ம டைரக்டர் சங்கர் இருக்கார்ல, அவர் வந்து நம்ம குறிப்பிட்ட டேட்ஸ் சொன்னார்னா அந்த டேட்ஸ்க்குள்ளே எடுக்க மாட்டார். அதே மாதிரி ஃபைனான்ஸ் அந்த இவ்வளோ ஃபைனான்ஸை சொன்னாங்கன்னா அதுக்குள்ளே எடுக்க மாட்டார். எக்ஸஸை தான் பண்ணுவார், டேட்டை எக்ஸஸ் தான் பண்ணுவார். இதனால் தமிழ் சினி ஃபீல்டில் அவருக்கு ப்ரொடியூசருக்கு இல்லை, அவ்வளோதான் சொல்ல முடியும். அதே மாதிரி இப்போது அதே தான் தெலுங்குலேயும் அவர் அதுக்கு அந்த பேர் தான் கேட்டுது. இதனாலேயே அவர் அவாய்ட் பண்ணுறாங்க தெலுங்குலேயும். இப்போது அவர் ஹிந்தியில் போயிருக்காரு பார்த்தீங்களா. இப்போ இந்த மாதிரி தான் பண்ணி விட்றாங்க. ஒரு உதாரணத்துக்கு இது ஒரு பாயிண்ட்டு. அது சரி பார்த்துக்குவோம். நல்ல டேரக்டர் இன்னும் வருங்காலத்தில் இந்த டேரக்டருடைய இந்த 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 மாதிரி எடுக்கிறது இதெல்லாம் வந்து இருக்கக்கூடாது.
இனி வரும் இந்த டேரக்டருங்க அதுதான் எனக்கு இந்த புதிய டேரக்டருங்க ரொம்ப சிக்கனத்தில் அழகாக எடுக்கணும் பார்க்கணும். அதே மாதிரி இன்னொரு விஷயங்க, இதை தான் நான் சொல்ல வந்தேன், அது மறந்துட்டு இப்போ நான் இப்போ சொல்ல இப்போது ஒரு இங்கிலீஷ் படம்னா காப்பி அடிச்சு நீங்கள் நினைக்காதீங்க. ஏய், என்னை வச்சு ஒன்றும் காமெடி பண்ணலையே. உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு இங்கிலீஷ் படி ஒரு லேடி, அதாவது ஹீரோயினி, அதாவது இவங்க ஸ்கில்லர்ஸ்லேருந்து தப்பிச்சு வராங்க. தப்பிச்சு வரும்போது ஃபாரஸ்ட் காடு, அந்த காட்டிலேருந்து தப்பிச்சு வரும்போது அப்படி என்ன பண்ணுறாங்கன்னா, நேராக போயிட்டு வரும்போது அவங்க குறுக்க வந்து ஒரு ஒரு நீர்வீழ்ச்சி, பெரிய நீர்வீழ்ச்சி, அந்த மாதிரி நீர்வீழ்ச்சியில் வந்துடுறாங்க. இவங்க தப்பிச்சாகணும், சுட்டுருவாங்க. அந்த மாதிரி இருக்குது. இவர் வந்து அந்த அந்த பாட்டில் இது பண்ணாமல் ஸ்பாட்லேயே குதித்து அந்த நீர்வீழ்ச்சியில் வரும் போராட்டத்தை பிரமாதமாக எடுத்துருக்காங்க. அதை பார்க்கும்போது அந்த சீனெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பாக இருக்கும். ஆனால் அது பொய் தான், அவங்க டப் பண்ணி தான் எடுப்பாங்க. அதே மாதிரி பொய்யின்ல, அதாவது பாதி உண்மை பாதி செட்டு போட்டெல்லாம் எடுப்பாங்க, அந்த மாதிரி தான். ஆனால் பார்க்குறதுக்கு கொலை நடுங்கும், அந்த மாதிரி இருக்கும். ஆனால் அதை மாதிரி இப்போது நம்ம தமிழ் சினிமாலும் வரவே இல்லை. கேட்டால் ஏதாவது ஒரு உதாரணம் வந்து சொல்கிறாங்க, இவங்க அவங்கள வாங்கிட்டாங்க, பட்ஜெட் இல்லை அப்படி இல்லை. அது எப்படி சரி வருது? இதுதான் 2 தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று. அந்த மாதிரி படம் வந்து அந்த லொக்கேஷனு, அந்த ஹீரோ, எந்த ஹீரோ வந்து ஹீரோக்கு அட்ஜஸ்ட் பண்ணி நான் எடுத்துட்டேன் படம் இங்கெல்லாம் சொல்கிறேன். இப்போது பெரிய ஹீரோ அவருக்கு நோவாமல் நாங்கள் எடுத்துட்டோம், அது இல்லை. இது திரை உலகில் அது இல்லை. அதனால தான் இந்த மாதிரி மட்டமாக போயினுக்குது. அது இல்லை. யாராக இருந்தாலும் சரி இந்த மாதிரி நடிக்கணும். அந்த நடித்தா தான் திரை உலகம் மேலே வரும். அவரால் முடியல இவரால் முடியலன்னா அப்போ வேற ஆளை தான் போட்டு எடுக்கணும். அதே ஆளுக்கிட்ட போய் நிற்காதீங்க. எவ்வளோ பேர் இருக்கிற ஹீரோக்கெலாம் இருக்காங்க. ஆனால் சின்ன சின்ன ஹீரோவை அவன் பண்ணுற சேட்டை எனக்கு வரும். எனக்கு மூடு சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை சொல்கிறா தான் சரி. என்ன பண்ணுறது? அட்ஜஸ்ட் பண்ணி தான் எடுக்கணும். ஆனால் டைரக்டர் தான் எல்லாத்துக்கும் பொறுப்பு. டைரக்டர் நல்லா எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக நம்ம தமிழ் சினிஃபீல்டை மேலே வரலாம். குரலே வரலங்க, கம்பீரமான குரல் எனக்கு அதையே வரல சொல்கிறதுக்கு, அவ்வளோதான் இருக்குது. சரி, யாராவது வந்து காப்பாற்றுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. சரி பார்ப்போம். அது வரைக்கும் இதை நான் சொல்லணுன்னு தான் பார்த்தேன். சரி சொல்லிட்டேன். அது வரைக்கும் இந்த விடைபெறுவது உங்கள் கோவா தாத்தா. அந்த சப்ஸ்கிரைப் பட்டனும் பெல் பட்டனும் எப்போ போல ஆதரவுக்கு வந்து